இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போலோ வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். பேன் வச்சுட்டு அதில் நம்ம வந்து 2-3 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஷ்யூ நட் வந்து ஒரு 25 கிராம் வந்து வச்சுருக்கேன். முந்திரி வந்து 25 கிராம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நல்ல பழுத்த பழம் பார்த்து எடுத்துக்கிடுங்க. 2 பழத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பழம் கட் பண்ணும்போது நீல வாக்கில் இப்படி கட் பண்ணிக்கிடுங்க. பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கேன். ஃபுல் ஃபேட் உள்ள பால். 1/2 லிட்டர் பால் நான் பாதி பால் தான் எடுத்திருக்கேன். தண்ணி விடாமல் தான் காய்ச்சி எடுத்துட்டேன். 2 ப்ரெட்டை வந்து நம்ம வந்து அமர்த்தி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா உடச்சி விட்டுக்கிடுங்க. இப்போ நல்லா ஊறிடும். ப்ரெட்டு கூட எடுத்துட்டு கொஞ்சம் பால் கூட விட்டு 3 ப்ரெட் அப்படி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நல்லா உடச்சி வச்சுக்கிடுங்க. கட் பண்ணி வச்சுக்கூடிய பனானாயை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா நெய்யெல்லாம் விட வேண்டாம். இந்த பேன்லே நம்ம கேஷ்யூ நட் முந்திரி வந்து ஃப்ரை பண்ணோம்ல அந்த நெய்யிலே போட்டால் 2 பேட்சாட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். ரொம்ப நேரம் போட வேண்டாம். அது கூட நான் வந்து செங்க வறுக்க மாம்பழம் வந்து எடுத்துருக்கேன். உங்கள் கையில் என்ன மாம்பழம் இருக்கோ அதை எடுங்க. செங்க வறுக்க எடுத்தால் கொஞ்சம் அதில் வந்து உடையாமல் இருக்கும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை எடுத்துருங்க. கோழி முட்டைன்னா அதை எடுத்துக்கிடுங்க. இல்லைன்னா சாதாரண முட்டை எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணும் அதுக்கு தகுந்த சுகர் போட்டுக்கிடுங்க. நான் இப்போ 50 கிராம் சுகர் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கூட 1 மில்லி உப்பு, அந்த சுகர் போட்டிருக்கோம்ல அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏலக்காயும் சுகரும் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்புறம் நம்ம வந்து ப்ரெட்டு வந்து மில்க்கு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அது கூட வந்து நம்ம பனானா மேங்கோ வந்து நெய்யில் போட்டு வாட்டி வச்சுருக்கோம். அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது டாப்பில் போட்டு கொடுக்குறதுக்கு. அப்போ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதில் பாதாம் இருந்தாலும் போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிடுங்க. விட்டதுக்கப்புறம் பேன் சூடானோன்னா இந்த மிக்ஸி இதில் விட்டுருங்க. விளையாட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கிடுங்க. அப்போ தான் அங்கேயும் இங்கேயும் மட்டும் தள்ளி நிற்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. இந்த டாப்பில் நம்ம வந்து கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். அப்போ பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதில் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கூட வேகணும். ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணணும். இந்த பேனில் நான் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இதில் தான் லைட்டாக பெரட்டி போட போகிறேன். பெரட்டி போட்டாச்சு. நான் வந்து கையில் வச்சு எடுக்கிறதுனால தான் வந்து பெரட்டுறதை காமிக்கலை. பெரட்டியாச்சு.
ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.